டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு காம்ப்ளெக்ஷன் மேல ஒரு ஒரு பயங்கர கிரேஸ்ன்னு சொல்லலாம். ஐயோ நான் வெள்ளையா இல்லையே. பட் டஸ்கி ஸ்கின்க்கு ஒரு தனி பியூட்டி இருக்கு. அது நிறைய பேருக்கு பட் பார்க்கும்போதுல பிரைட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அகைன் அவங்க ஜெனட்டிக் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸோட ஸ்கின் டோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க டஸ்கின்னு சொன்னனால நான் சொல்றேன். இப்போ 2 பேரண்ட்டுமே சேம் டோன்ல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். இதே பேரண்ட் ஒருத்தவங்க வந்து நம்ம டஸ்கி டோன்ல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மில்க் டோன்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மெலனினோட பாப்அப் வேற மாதிரி இருக்கும். இப்போ மெலனின்றது வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க டஸ்கி அண்ட் ப்ரௌனியா இருப்பாங்க, யாருக்கு மெலனின் கம்மியா இருக்கோ அவங்க ஃபேரரா இருப்பாங்க. இதுதான் அதோட ஐடியா. ஸோ அப்போ மெலனின் ரிடக்ஷன் பண்ற ப்ரொசீஜர்ஸாக தான் நம்ம பண்ண முடியும். அதுவும் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு தேவை. இட்ஸ் நேச்சுரல் சன்ஸ்கிரீன்னு சொல்லுவோம். மெலனினை வந்து நம்மளுக்கு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் நம்ம உடம்புலே. ஏன்னா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பட் அது நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறத நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக 4 to 5 ஷேட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அண்ட் தென் அது எவ்வளோ ட்ராவல் ஆக போகுதுன்றது தான் நம்ம கையில் தான் இருக்குது.